நன்றி கெட்டவர்களாய் போனார்கள். சரி, அது போட்டோம். ராஜாவுக்கு அன்பானவர்களே தரிசனம் வருது. 2 தரிசனம் வருது. 2 தரிசனம் வருது. எகிப்தில் இருக்கிற எல்லா பிரதானிகளை கூப்பிடுறான். ஒருத்தனாலையும் சொல்ல முடியல. ஒருத்தனாலையும் ஒண்ணுமே சொல்ல முடியல. அதுக்கு அர்த்தத்தை ஒருத்தனாலையும் சொல்ல முடியல. யோசேப்பு ஆதியாகமம் 41வது அதிகாரம் வசனம் 37 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். The Genesis book of Genesis chapter 41. இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவருடைய ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் இவன் தரிசனத்தினுடைய அர்த்தத்தை சொல்றான். யோசேப்பு பார்வோனுடைய தரிசனத்துக்கு அர்த்தத்தை சொல்லும் பொழுது எல்லாருக்கும் நன்றாய் தென்பட்டது அப்படின்னு சொல்லிட்ட பிறகு 38வது வசனம், அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ? ஏன் இப்படி வந்துச்சுங்க? அவன் தேவனுக்கு பயந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீமையை வெறுத்தான், அக்கிரமத்தை வெறுத்தான், அசுத்தத்தை வெறுத்தான், துன்பத்தை வெறுத்தான். அன்பானவர்களே 10 வருஷம் ஜெயில இருக்கிறார். ஒரு நாளும் ஆண்டவர் குறிச்சி அன்பானவர்களே வேறு விதமா பேசுறாங்க. When he was suffering with the prison, he never spoke against God. ஒரு நாளோ ஐயோ நான் நல்லது செய்த, நான் நல்லது செய்த, இவனும் நல்லது பண்ண, இவனும் நல்லது செய்த, ஓ அதனால ஆண்டவர் என்னை இங்கே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் சொல்லவில்லை. உன்னுடைய உபத்திரவத்தில், உன்னுடைய பிரச்சனையில, உன்னுடைய தோல்வியில, உன்னுடைய அவமானத்தில், உன்னுடைய நிந்தையில நீ யாரை கனம் பண்ணுகிறாய்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ யாரை கனம் பண்ணுகிறாய்? அதுதான் முக்கியம். எல்லாமே இழக்கிற சூழ்நிலையில நீ யாரை கனம் பண்ணுகிறாய்? வெறும் ஆசீர்வாதம் வரும் பொழுது ஆண்டவர் அல்ல, இலக்கம் பொழுதும் அன்பானவர்களே துன்பம் வரும் பொழுதும் சிறைச்சாலை செல்லும் பொழுதும் அன்பானவர்களே அவன் ஒரு வார்த்தை கூட ஆண்டவரை குறித்து ஏளனமாய் பேசவில்லை என்று திருமறை சொல்லுகிறது. ஹல்லேலூயா, கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் செய்த காரியம் என்ன? தீமையை வெறுத்தான், அசுத்தத்தை வெறுத்தான், இச்சையை வெறுத்தான். அதுதான் அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம். தீமை எதெல்லாம் தீமை அதெல்லாம் விட்டுருணுங்க. எதெல்லாம் அக்கிரமம் அதெல்லாம் விட்டுடணும். எதெல்லாம் அநியாயம் அதெல்லாம் விட்டுடணும். எதெல்லாம் பொய்யும் அதெல்லாம் விட்டுடணும். பொய்யே பேசக்கூடாது. நேர்மையா வாழ்க, உண்மையா வாழ்க, உத்தமமா வாழ்க, நீதியா வாழ்க. அதுதாங்க சாட்சி. ஹல்லேலூயா. சிறைச்சாலையிலே கர்த்தர் அவனோடு இருந்தார், இவனோடு தேவன் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவனோடு இருப்பதற்கு காரணம் என்ன? யோசேப்போடு தேவன் இருப்பதற்கு காரணம் என்ன? அவன் அக்கிரமங்களை வெறுத்தான், உலக ஆசாபாசங்களை வெறுத்தான், செல்வங்களை வெறுத்தான், மேன்மைகளை வெறுத்தான். என்னோடு அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோடு என் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் சொல்றான், இந்த மாதிரி தேவ ஆவியை பெற்ற மனுஷன் வேறு ஒருவனும் இல்லையே. யார் சொல்றதுங்க? பார்வோன் சொல்றான். வார்த்தை கூட இல்லவா? அதுக்கு கீழே வசனம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி உன்னை போல விவேகமும் ஞானமுள்ளவன் வேறொருவனும் இல்லை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. நீ தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால் உன்னை
உன்னை போல விவேகமும் உன்னை போல ஞானம் உள்ள மனிதர்களை ஒருவராலும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. சர்வதேவ ஹல்லேலூயா. நீ தேவனுக்கு பயந்து வாழும் பொழுது விவேகத்தை ஆண்டவர் தருகிறார். நீ தேவனுக்கு பயந்து வாழும் பொழுது உலக ஞானம் அல்ல, பரலோக ஞானத்தை அவர் தருகிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இது யார் சொல்றதுங்க? ராஜா சொல்றாரு, பார்வோன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இவனை போல விவேகமும் ஞானம் உள்ள மனிதன் ஒருவரும் இல்லையே. என்ன சாட்சிங்க, என்ன சாட்சி? புறவினத்தார், அண்ணார்களுடைய நண்பர்களுடைய சொந்தங்களுடைய பந்தங்கள் சொல்லணும், உங்க வீட்டுல உங்களை பத்தி சொல்லணும். ஐயோ அந்த அம்மா கிட்ட இருக்கிற ஞானம், ஐயோ அந்த அம்மா கிட்ட இருக்கிற அறிவு, ஐயோ அந்த அம்மா கிட்ட இருக்கிற புத்தி, விவேகம் யாருக்கிட்டே இல்லையே. வீட்டை பாருங்க எவ்வளவு நல்லா கட்டுறாங்க, குடும்பத்தை பாருங்க எவ்வளவு அழகா சீர்படுத்தி இருக்கிறாங்க, குடும்பத்தை பாருங்க எல்லாத்தையும் ஒன்னா கூட்டி இருக்கிறாங்க, எவ்வளவு அழகா பேசுறாங்க. அந்த அம்மா கிட்ட போனா எவ்வளவு அன்பா பேசுறாங்க. ராஜா சொல்றாருங்க, விவேகமும் ஞானமுள்ள மனுஷன் ஒன்றும் இல்லை. யார் சொல்றது பார்த்தீங்களா சாட்சி? யாருன்னு சொல்றது சாட்சி? சத்தமா சொல்லுங்க, யார் சொல்றது சாட்சி? உறவினத்தான் ஆகிய ராஜா சொல்றார். உங்களை பத்தி யாருன்னு சொல்றது சாட்சி? ஐயோ அந்த அம்மாவா வெறும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுது, வீட்டில் வந்தா வெறும் ஆத்திரமா. அந்த அம்மாவுக்கு இயேசுக்கு கனெக்ஷனே, அவருக்கு இயேசுக்கு கனெக்ஷனே. வெளியே வண்டி ஓட்டிருக்கும் போது பாருங்க, அவர் சின்னால அவர் பின்னால கொஞ்சம் போய் பாருங்க எப்படிங்கிறாருன்னு. அவரு அந்நியம் கத்துறதோட மோசமா கத்துறாரு. இவர்கிட்ட யாருக்குவாரு? கை தாராளமாகுதா? உன் சிந்தனை சுத்தமாகுதா? உன் கண்மை, உன்னுடைய கண் இமைகள் நேர்மையாகுதா? உன்னுடைய பாதைகள் நேராகுதா? உன் கை எப்போதும் சுத்தமாகுதா? இந்த கை எப்போதும் கிளீன் ஆகுதா? உன்னுடைய வாயில் வருகிற வார்த்தைகள் உண்மையா இருக்குதா? அவனோடு தேவன் இருந்தார். ஹல்லேலூயா. சே ஹல்லேலூயா. உன்னோடு தேவன் இருப்பதற்கு ஒரே அடையாளம் என்ன தெரியுமா? நீ எல்லாவற்றிலும் சுத்தமாயிருப்பாய். பாவத்துக்கு விலகி ஓடுவாய், அசுத்தத்துக்கு விலகி ஓடுவாய், துன்மார்க்கத்தில் ஈடுபட மாட்டாய், தவறான வழியில நீ செல்ல மாட்டாய், தவறான பணத்தை அபகரிக்க மாட்டாய். அதான் உண்மை. இன்றைக்கு சாபமோ தரித்திரமோ அன்பார்ந்தவர்களே குடும்பத்தில் இருப்பதற்கு காரணம் என்ன? குடும்பங்கள் சின்ன பின்னமாக உடைந்திருப்பதற்கு காரணம் என்ன? குறிப்பாக கிறிஸ்துவ குடும்பங்கள் அன்பார்ந்தவர்களே தரைமட்டமாக இருப்பதற்கு காரணம் என்ன? அன்பார்ந்தவர்களே தெய்வ பயம் இல்லை, தெய்வ பக்தி இருக்குது, பயம் இல்லை. தெய்வ பயம் இருந்தா அந்த குடும்பத்தை யாரும் அசைக்க முடியாது. அந்த குடும்பம் தானாக உயரும். நீ கையிட்டு செய்கிற வேலைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். உங்களுக்குள்ள எனக்குள்ள பக்தி இருக்குது, ஆனா பயம் இல்லை. பயனுக்கு என்ன? நேர்மையா வாழு, உண்மையா வாழு, நீதியா வாழு, உத்தமமா வாழு. அதாங்க பயம். அவன் பாரு அன்பார்ந்தவர்களே ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அவனுக்கு, எல்லாத்தையும் முதலிட்டான். அதுவும் என்ன வாலிப வயசுங்க, யூத் ஏஜ். டெம்டேஷன் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க, சோதனை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. எல்லாவற்றையும் முதலில் தள்ளிவிட்டு அவன் அன்பார்ந்தவர்களே மேலால ஆடையை உதறிவிட்டு அவன் கையில விட்டு ஓடி போனான். ஏன் ஓடி போனான்? தேவன் ஒருவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
காரியம் என்ன? அவன் சொப்பனத்தை 100% அப்படியே சொல்லுகிறான். நீ தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால் உனக்குள்ளே பல தாளந்துகளை தேவன் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, அவனுக்கு சொப்பனம் என்னும் தாளந்தை கொடுத்தார். உங்களுக்குள்ள வேறு தாளந்துகளை கொடுத்து உங்கள் குடும்பங்களை உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தேவனுக்கு பயந்து பாரு, உனக்குள்ள ஒரு தாளந்து வரும். அந்த தாளந்தை வைத்து உன் குடும்பத்தை உயர்த்துவார். அன்பானவர்களே, உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தேவனுக்கு பயந்தது நிமித்தம் அவனுக்கு கிடைக்கப்பட்டது சொப்பனம். இந்த சொப்பனத்திலே அவன் சொன்ன உடனே தானே அன்பானவர்களே உயர்வு வந்தது. அது கரெக்டா? சொப்பனத்தை கரெக்டா சொன்னதுனால தானே உயர்வு வந்துச்சு. நீங்களும் நானும் தேவனுக்கு பயந்து வரலாம். எல்லாருக்கும் ஒரு தலந்து தருவார், எல்லாரும் உயர்த்துவார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, அடிமையாக விற்கப்பட்டவன் நாட்டுக்கே அதிபதியாக மாறிவிட்டான். Say hallelujah. அதமா சொல்லுங்க, hallelujah. He was sold to slave. ஆனா நடந்த காரியம் என்ன தெரியுமா? வசனம் 39-40 வாசிங்க பார்க்கலாம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமுள்ளவன், திரும்பவும் உன்னை போல விவேகமும் ஞானமுள்ளவன். எப்பவுமே இந்த விவேகம் ஞானம் வருது? நீ தேவனுக்கு பயப்பட. ஆனா நீ தேவனுக்கு பயப்படாத வருது பாருங்க ஞானம். அது தந்திரமான ஞானம், உலக தந்திரமான ஞானம். அது ஞானம் தேவ ஞானம் அல்ல. தேவ ஞானம் உன்னை உயர்த்தும். தேவ ஞானம் குடும்பத்தை கட்டும். அதுதான் அன்பானவர்கள இவன் கேட்கிறான், சாலமோன் கேட்கிறான், அன்பான தரிசனம் ஆண்டு வருது இரவிலே. அன்பானவர்களே, தரிசனம் ராத்திரியில உறங்கும் பொழுது தரிசனமாகும் பொழுது அவன் கேட்கிறான், ஆண்டவர் தரிசனத்தில் கேட்கிறான், உனக்கு என்ன வேணும் கேளு. ஆண்டவரே, கோல்டு வேணும், டைமண்ட் வேணும், அது வேணும், இது வேணும், அந்த நாடு வேணும், இந்த நாடு வேணும், இந்த நாடு வேணும், எந்த நாடு, எதையும் அவன் கேட்கல. எது தெரியுமா கேட்டான்? ஆண்டவரே, ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். Say hallelujah, hallelujah. எதை கேட்டாங்க அவன்? ஞானமுள்ள இதயத்தை எனக்கு தாங்க. வேற எதுவும் வரப்பா. ஆனா அது கீழே நீங்க பட்சி பாருங்க, 1 ராஜாக்கள் 3 நீங்க பட்சி பாருங்க. அன்பானவர்களே, ஞானத்தை மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும் தேவன் அவருக்கு கொடுத்து விட்டார். தேவனுக்கு பயந்து வாழ்க. அதுக்கீழ வசனம் 39 நீ என்னுடைய அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன்னுடைய வாக்கின்படியே அடங்கி நடங்குவார்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் நான் பெரியவனாய் இருப்பேன். பாருங்க, அவன் சொல்றான், வெறும் சிங்காசனத்துல மாத்திரம் தான் நான் பெரியவனா இருப்பேன். மிச்ச எல்லா காரியத்திலும் எகிப்து தேசம் எங்க நீ தான் பெரியவனா இருப்பான். என்ன வா வா, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு நாட்டுக்கே அதிபதியா அவன் செய்த காரியம் என்ன? தேவனுக்கு பயந்து வாழ்ந்தான். பாவத்தை வெறுத்தான், இச்சை வெறுத்தான், துன்மார்க்கத்தை வெறுத்தான், அசுத்தத்தை வெறுத்தான், ஆசையான பொருட்களை வெறுத்தான், இன்பமான பொருட்களை வெறுத்தான். இன்றைக்கும் நீங்களும் நானும் அப்படியே வாழ வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னையும் உயர்த்துவார், என்னையும் உயர்த்துவார். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உன்னையும் உயர்த்துவார், என்னையும் உயர்த்துவார். ஹல்லேலூயா. கதமா சொல்லுங்க, உன்னையும் உயர்த்துவார், என்னையும் உயர்த்துவார். எப்போ உயர்த்துவார் தெரியுமா? சொல்லுங்களேன், தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும்.
அது கீழே கடைசியா பார்வோன் தன் கையில பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் கையில் பெற்றிருந்த தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி தன்னுடைய இரண்டாம் ரத்தத்தின் மேலே அவன் ஏற்றி தோட்டலுக்கு போய் பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவிட்டு எகிப்து தேசம் முழுமைக்கும் அவன் அதிகாரியாக்கினான். எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினார். ஹல்லேலூயா. அதமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இது எப்பங்க? எப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இது எல்லாம் எப்ப நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். எப்பங்க? எப்ப நடக்கும்? கடவுளுக்கு பயப்படும். யாருக்கு பயந்து வாழும்? பயந்து வாங்கினாக்கா என்ன அர்த்தம்? எப்படிங்க பயப்படுது? போட்டோ பார்த்து பயப்படுதா? இல்ல காலைல எழுச்சி துதிக்கிறோம் சோதரம் 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 சோதரம். சொல்லுங்க சொல்லுங்க. கை சுத்தமாக அப்புறமா பாவத்தை வெறுத்து பயக்கணும். பாவத்தை வெறுத்து பயப்படணும். அப்புறமா பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, ஊரமட்ட படத்துக்கு கடன் வாங்கக்கூடாது. எத்தனை பேருக்கு இன்னைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? எத்தனை பேர் நம்மளீங்க என் கூட வந்து பேசினாங்க? உண்மையில பேசினாங்க. நல்லா ஏசிக்கலாமா? மாசம் கடைசி நாட்களிலே ஆண்டவர் கொடுத்த செய்தி என்ன தெரியுமா? நீ தேவனுக்கு பயந்து வாங்க. நீ தேவனுக்கு பயந்து வாங்க. அவ்வளவுதான். நீ தேவனுக்கு பயந்து வாழ்ந்தா உன்னுடைய வாழ்க்கை சுத்தமாக, நீ வாழ்க்கையில இருக்கிற கவலையெல்லாம் போயிடும், துயரமெல்லாம் போயிடும், வேதனையெல்லாம் போயிடும், சஞ்சலம் எல்லாம் போயிடும், வியாதி எல்லாம் போயிடும். வியாதி நீ போய் அம்மாங்களே வியாதிக்காக நீ போன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீ தேவனுக்கு பயந்து வாழ்ந்து பாரு. அம்மா உன் சரீரத்தில் இருக்கிற எல்லாம் வியாதி தானா போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சுகமாக்குகிற தேவன், தேவன் சொப்பனங்களை தருகிற தேவன், தேவன் தரிசனங்களை தருகிற தேவன். எல்லாம் கண்களை மூடி கரங்களை மேலே உயர்த்தலாமா? கண்களை மூடி கரங்களை மேலே உயர்த்தி, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை, நான் பாவி இயேசுவே, பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. விழுந்து விட்டேன், மீண்டும் தவறி விட்டேன்,
ஒருவருக்கு மாத்திரம் நடுங்கி வாழ உதவி செய்யும். என்னை ரகசியமாய் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஒருவர் உமக்கு பயந்து வாழ உதவி செய்யும். எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். வாயிலை திறந்து ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் சத்தமா ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, என்னை மாற்றும் சாமி. என்னுடைய செயல்களை மாற்றும், என்னுடைய குணங்களை மாற்றும், என்னுடைய பேச்சுக்களை மாற்றும், என்னுடைய கிரியைகளை மாற்றும், என்னுடைய சுபாவங்களை மாற்றும். எல்லாம் பேசுது, ஆண்டவர்கிட்ட பேசுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரர்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அவரோடு சேர்ந்து நாம் ஜெபிக்கிறோம். எல்லா கண்களையும் மூடி. Thank you Lord Jesus. Glory, glory to Jesus, glory to Jesus. Heavenly Father, thank you Lord, thank you Jesus. Thank you Holy Spirit, thank you Father, thank you for this lovely time of worship Lord. Thank you Lord for your presence, your mighty presence in this place Lord. Thank you Jesus for the word that is spoken Lord. Lord, pray that we will abide by every word Master. Pray that Lord, like Joseph, help us to live faithfully and fearing God Master. Help us to fear you Lord, because you are the only one who can wash our sins and take us to heaven Master. There is no other God can come down Lord like you. No one, no other God can come and get beaten up and be put into the cross. No other God can do that Lord. But Lord, you have come here and you suffered and you died for us Master. Lord Jesus, thank you for everything Lord. Thank you for the word that is spoken Jesus. Pray that Lord, as we leave this place, pray that Lord, we carry each and every word and help us to walk accordingly Master. Help us to put everything in action Master. Not just to say here, sitting and praying Lord, but to do everything in action Master. Help us Jesus that we may fear you Lord and follow all your commandments Master. Thank you Father, I pray for Brother Victor Lord. Lord, thank you Lord for this opportunity to come under here and to preach to so many people Lord. Bless him Lord, bless his ministry, bless his work Lord. Bless his hands, bless his business, his family, everyone Master. We submit everything into your hands Lord. Pray that Lord, whoever has come this evening Lord, touch them Lord, heal them Master. Lord, we don't know what kind of sickness or problems they are going through Master. Lord, we submit everyone into your hands and into your feet Master. Pray that Lord, your mighty hand will touch each one of us Master. Lord, cover each one of us with your mighty blood Master. Thank you for this wonderful, beautiful time Lord. Pray for all the singers, pray for all the people who have been helping to run this place Lord. Lord, bless each one of them Lord. Thank you Father. We ask all this in the mighty and powerful name of Jesus. Amen.